மேம் எல்லா இன்ட்ரடக்ஷனும் கொடுத்துட்டாங்க. நான் இப்படி தான் வந்து படிப்படியாக வந்தேன். ஆனால் மேம் நடுவில் சிலதாக சொல்லலை. எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டி அந்த காசில் தான் என்னை ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போவார். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பத்தாது அந்த காசு. அப்போ வந்து எங்கள் அப்பா ஒரு இடத்துல கடன் வாங்கி தான் என்னை கூட்டிகிட்டு போவார். அப்படி போய் கூட ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்காது, ரிசர்வேஷன் ஆகாது. அப்போ எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு சீட்டு தான் இருந்தோம். அந்த ஒரு சீட்லேயே அப்பா என்னை மடியில் படிக்க வச்சு தான் என்னை கூட்டிகிட்டு போவார். நான் வந்து கிட்டத்தட்ட 16-17 நேஷனல் அட்டன் பண்ணி அதை நான் வின் பண்ணியிருக்கேன். அந்த நேஷனல்ஸ் போனது எல்லாமே இப்படி தான். எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் என்னை கூட்டிகிட்டு போனார். அதனால தான் எனக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக ஆக முடிஞ்சது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து வேர்ல்ட் கப் எப்படின்னா வின் பண்ணிடணும், இந்த உலகத்துக்கு நாங்கள் யாருன்னு காட்டணும், எங்களோட கஷ்டத்தை சொல்லணும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ இப்போ வந்து அது நிறைவேறி இருக்குன்னா அது கடவுளுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து இதை வந்து நிறைவேற்றிருக்காரு. ஸோ எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அவங்க சாதனையை வந்து கண்டிப்பாக நான் ஒரு பொண்ணாக இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்க்கு நிற்கிறேன்னா என்னுடைய பேரண்ட்ஸ் தான் காரணம். எங்கள் அப்பா எனக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். அதனால மட்டும்தான் என்னால் வந்து இவ்வளோ சாதனை பண்ண முடியுது. உலக கோப்பை வின் பண்ணுற அளவுக்கு என்னை அனுப்பி வச்சுருக்காரு, அமெரிக்காவை அனுப்பி வச்சிருக்காரு எங்கள் அப்பா. ஸோ எங்கள் அப்பா வந்து எப்படின்னா ஃபுல் சப்போர்ட்டு. எது சொன்னா எந்த ஊருக்கு போனாலும் எங்கள் அப்பா என்னை தூக்கிட்டு போய் தான் ஃபர்ஸ்ட் விளையாட வச்சாரு. ஏன்னா எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும் போதெல்லாம் நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேன். ஸோ அப்போ சொல்லும் போது அப்பவே நான் நேஷனல்ஸ் போய் அட்டன் பண்ணேன். அது ஃபர்ஸ்ட் நேஷனல் ரன்னரு. அதுக்கப்புறமா கண்டினியூவா நான் வின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வின்னர் எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுதான் இந்த அட்டம்ப்ட் ஆனா இந்த அட்டம்ப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லுவாரு, உன்னால முடியும், நீ விளையாடு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு நான் ஒரு உலக சாம்பியன் ஆகி எனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நான் வந்து 17 ஏஜ்ல வேர்ல்ட் கப் வின் பண்ணதால யங்ஸ்டர் வேர்ல்டு ரெக்கார்டும் எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. இப்போ அது ரெஜிஸ்டரும் ஆயிடுச்சு. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா பசங்களாலேயும் சாதிக்க முடியும். நான் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். SIT காலேஜ் சென்னையில் தேனாம்பேட்டில். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கேரம் போகிறதுனால என் ஸ்கூல்லேயும் ஃபுல் சப்போர்ட், நான் படிப்புலேயும் கரெக்டாக இருந்தேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து ரெண்டுமே மேனேஜ் ஆகி இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கேரம்ல வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பசங்க வந்து வின் பண்ணுவாங்க. யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். எந்த பசங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் கேளுங்க. நீங்கள் எதில் போகிறீங்க, படிப்பில் இருக்குதுன்னு சொன்னால் படிப்பில் இருக்கட்டும், கேம்ஸ் எல்லாம் இருந்தால் ரெண்டுமே மேனேஜ் பண்ணுற திறமைகள் அவங்களுக்கு இருக்குது. கடவுள் நம்மளுக்கு அதுக்கு தான் வந்து அறிவு கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே கேளுங்க. எங்கள் அப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை உலக சாம்பியன் ஆகணும்னு நினச்சாங்க. இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ 1 கோடி ரூபாய் கொடுத்ததுல எனக்கு ஒரு வீடு வாங்கி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் நீங்கள் கஷ்டப்படுறது உங்கள் பசங்களை வந்து பெரிய ஆளாக ஆகணும், சாதனையாளர் ஆகணும்னு தான். நீங்கள் பசங்களை ஃப்ரெண்ட்லியாக இருங்க ஃபர்ஸ்ட்டு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பசங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருக்குன்ட்டு வெளியே தெரியாமையே போயிடும். ஸோ பொண்ணுங்களுக்கும் அது மெயின் பொண்ணுங்களுக்கு தான். பசங்களுக்கு கூட நீங்கள் கேட்டு பசங்க வந்து வீடு தாண்டி ஓடி போயிடுவாங்க கேட்டு. ஆனால் பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்காது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ பொண்ணாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் அவங்களை எதில் போகணும்னு கேளுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் பசங்களால வெளியவே வர முடியும். எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. இன்னும் நான் சாதிக்கணும்ட்டு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் 7th வேர்ல்ட் கப்பும் போயிட்டு வந்திருக்கேன். இந்த வேர்ல்ட் கப் போயிட்டு வந்ததுக்கும் எனக்கு வந்து 15 lakhs கொடுத்துருக்காங்க, 50 lakhs கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாருன்னா கேரம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலில் வந்து நான் கற்றுக் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.